பிறப்பில் இருக்கிற ரெண்டு விஷயங்களை நான் படிக்கணும். ஒன்று மனிதத்தன்மை, இன்னொன்று தெய்வத்தன்மை. அவர் ரெண்டுமே இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் மனிதனா தேவனா அப்படின்னா அவர் தேவனுமா இருந்தார், மனிதனுமா இருந்தார். அவர்கிட்ட 100% மனித பண்புகள் இருந்துச்சு, 100% தேவனுடைய பண்புகளும் அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உலகம் சொல்கிற அவதாரம் அவர் அல்ல. அவர் மனிதனாக அவதரித்தார், ஆனாலும் தேவனாகவும் இருந்தார். மனிதனாக இருக்க வேண்டிய இடத்தில் முழு மனிதனாகவே இருந்தார். தேவனாக இருக்க வேண்டிய சில தெய்வீக பண்புகளும் அவரிடத்தில் இருக்கவே இருந்தது என்பதை வேதத்தில் நாம் பார்க்க விரும்புகிறோம். ஆனாலும் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையும் ரூபம் எடுத்தார். அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையும் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் அதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒண்ணுமே இல்லாத இருக்கிறதுனால இல்ல, எல்லாம் இருந்தும் பிதாவுக்கு சமமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கூட வேண்டான்னு விட்டுட்டு பூமிக்கு மனிதனாக வந்தார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அன்பானவர்களே.